நான் சமையல் செய்துவிட்டு சமையல் அறையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்போது என் மாமியார் அறையிலிருந்து வினோதமான சத்தங்கள் கேட்டன. என் மாமியார் திரும்ப திரும்ப, போதும் நிறுத்துங்கள், நான் களைத்து விட்டேன், இப்போது என்னிடம் சக்தி இல்லை, நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர், ஆனால் நான் பலவீனமானவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு மாமனார் சங்கரின் கோபமான குரல் வந்தது. சங்கர் சொன்னார், சும்மா உட்கார், நடக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்டு நான் பயந்து போய் என் அறைக்கு வந்துவிட்டேன். நான் தூங்க சென்றபோது என் மாமனார் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் பெயர் கவிதா. என் திருமணம் மிக அவசரமாக நடந்தது. நல்ல மாமியார் வீடு என்பதால் என் பெற்றோர் திருமணத்தை மறுக்கவில்லை. என் திருமணத்தை அஜித்துடன் செய்து வைத்தார்கள். நான் மாமியார் வீட்டிற்கு வந்து 7 நாட்கள் ஆகிவிட்டன. என் கணவர் அஜித்தின் அன்றாட வழக்கங்களை நான் நன்றாக அறிந்திருந்தேன். அவருக்கு ஒவ்வொரு இரவும் டீ குடிப்பது பிடிக்கும். ஆனால் நான் மறந்து விடுவேன். நான் ஒவ்வொரு முறையும் சிறிய விஷயங்களை மறந்து விடுவேன். சில விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை பற்றியே யோசித்து கொண்டிருப்பேன். 3 நாட்களாக என் கணவர் அஜித் எனக்கு இரவில் டீ கொண்டு வர நினைவூட்டி கொண்டிருந்தார். அவருக்கு டீ குடிக்கும் பழக்கம் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மறந்துவிட்டேன். ஒரு நாள் என் கணவர் அஜித் கோபத்துடன் என் அருகில் வந்து கோபமாக, ஒவ்வொரு இரவும் நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். நான் வேகமாக எழுந்து சமையலறைக்கு சென்றேன். என் மாமியார் தேவி தன் அறையில் இருந்தார். நான் டீயை சூடாக்கிவிட்டு திரும்பி வரும்போது தேவி மற்றும் சங்கர் மாமாவின் அறையில் இருந்து வினோதமான சத்தங்கள் வந்து கொண்டிருந்தன. தேவி திரும்ப திரும்ப, என்னங்க, நான் களைத்து விட்டேன், இப்போது என்னிடம் சக்தி இல்லை, நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர், ஆனால் நான் பலவீனமானவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு சங்கரின் கோபமான குரல் வந்தது. கொஞ்ச நேரம் முன்னால் சும்மா இருக்க முடியாதா என்றார். இதையெல்லாம் கேட்டு நான் குழப்பமடைந்தேன். என் அறைக்கு வந்துவிட்டேன். நான் தூங்க சென்றபோது என் மாமனார் எப்படி என்று இதையே யோசித்து கொண்டிருந்தேன். எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்று. ஆனால் என் கணவர் அஜித் மிகவும் சோம்பேறி. இதை பற்றியே யோசித்து கொண்டே நான் தூங்கிவிட்டேன். காலையில் நான் எழுந்தபோது என் மாமியார் தேவி வழக்கம்போல் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அவருடைய நடத்தை முற்றிலும் சாதாரணமாக இருந்தது, எதுவும் நடக்காதது போல. சங்கர் ஒரு நாள் சீக்கிரம் வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்து உடனடியாக மாமியாரை அறைக்குள் அழைத்து சென்றார். நான் உணவு சமைத்துவிட்டு என் மாமியார் தேவியை அழைக்க அவர் அறைக்கு அருகில் சென்றேன். கதவு அருகே சென்றதும் அவர்களின் குரலை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். இரவு கேட்ட அதே சத்தம் மீண்டும் தொடங்கிவிட்டது. என் மாமியார் தேவி, நிறுத்துங்கள், நான் களைத்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்டு நான் பயந்து போய் மீண்டும் சமையலறைக்கு வந்துவிட்டேன். நான் சமையலறைக்கு வந்தபோது சங்கர் மாமா என்ன சாப்பிடுகிறார், இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அரை மணி நேரம் கழித்து நான் மீண்டும் அவர்கள் அறைக்கு சென்றேன். அதே சத்தம் கேட்டது. இப்போது நான் இதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். இப்போது என் மாமியார் தேவி ஏன் தினமும் அவரை மறுக்கிறார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். சில நிமிடங்களுக்கு பிறகு தேவி அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தபோது அவர் முகத்தில் எதுவும் தெரியவில்லை. ஆனால் 2 கைகளும் காலில் இருந்தன. மேலும் இந்த கால்வலி எப்போது போகும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்டு என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இப்போது நான் என் மாமியார் தேவி அவருக்கு என்ன கொடுக்கிறார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். என் கவனம் என் மாமியார் தேவி மீது இருந்தது. என் கணவர் அஜித் மிகவும் வேறுபட்டிருந்தார். அவர் சீக்கிரம் தூங்கி விடுவார். அப்போது என் கவனம் என் மாமியார் தேவியின் அறை மீது சென்றது. இந்த வயதிலும் அவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். என் கணவர் அஜித் தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் என் கணவரும் என் மாமா சங்கர் போல இருந்திருக்கலாமே என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அவர்களின் கதவுக்கு அருகில் தேவியின் குரல் கேட்டது, இந்த வயதிலும் என்னை விடுவதில்லை என்று. இதை கேட்டு நான் மிகவும் கவலையடைந்தேன். பிறகு நான் அவர்கள் அறைக்குள் சென்று அவர்கள் உண்மையில் என்ன செய்கிறார்கள், தேவி மற்றும் சங்கர் மாமா என்ன சாப்பிடுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். இதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு அந்த பொருள் அறையில் மறைந்திருக்கும் என்று நினைத்தேன். அதனால் அவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க விரும்பினேன். பிறகு நான் எழுந்து மாமியார் மற்றும் மாமனார் அறைக்கு சென்றேன்.
அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இதன் பொருள் அவர்கள் தூங்கவில்லை. ஜன்னலிலிருந்து சத்தம் கேட்டது. என் மாமியார், நான் இப்போது களைத்து விட்டேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சங்கர், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள், பிறகு உனக்கு வலிக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் தேவி அமைதியாகி விட்டார். நான் ஜன்னல் வழியாக பார்க்க முயன்றேன். ஆனால் திரை போடப்பட்டிருந்தது. சத்தம் கேட்டது, ஆனால் எதுவும் தெரியவில்லை. இதை பார்த்து நான் ஏமாற்றமடைந்து என் அறைக்கு திரும்பினேன். நானும் என் படுக்கைக்கு வந்து தூங்கிவிட்டேன். அப்போது என் கணவர் அஜித் கோபமாக, இந்த நேரத்தில் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவருடைய கேள்வி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. நான் அவரை உற்று பார்த்தேன். கணவர் அஜித் தன் படுக்கையிலிருந்து எழுந்து என்னை வினோதமாக பார்த்து கொண்டே, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் தூங்கிக் கொண்டிருந்தால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாய், எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். கணவரின் கோபம் என்னை சங்கடப்படுத்தியது. உண்மையை சொல், நீ எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். நான் உடனடியாக, எனக்கு தலைவலி இருந்தது, அதனால் நான் வெளியே முற்றத்திற்கு சென்று கொஞ்சம் காத்து வாங்க சென்றேன். இப்போது நீயே சொல், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கொஞ்சம் சத்தமாக கேட்டேன். அவர் ஒரு கணம் அமைதியாகி, வெளியே முற்றத்திற்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அடுத்த முறை உனக்கு தலைவலி வந்தால் என்னை எழுப்பு, நீ தனியாக வெளியே செல்ல வேண்டியதில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தூங்கிவிட்டார். என் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்று எனக்கே தெரியவில்லை. அந்த இரவு எனக்கு எப்போது தூக்கம் வந்தது என்று எனக்கே தெரியவில்லை. இப்போதும் எனக்கு தேவியின் அறையிலிருந்து நாள் முழுவதும் ஒரே சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் என் கணவர் அஜித், நான் 10 நாட்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் செல்கிறேன் என்று சொன்னார். அவர் என்னிடம் இதை கூறிய போது என் மனதில் ஒரு நல்ல யோசனை வந்தது. இன்று அவர்கள் அறையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைத்தேன். என் மாமியார் தேவி மாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு வெளியே நடைப்பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்தபோது அவர்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் இந்த வயதிலும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று எனக்கு கொஞ்சம் பொறாமை வந்தது. அன்று நான் சீக்கிரம் என் வேலைகளை முடித்துவிட்டு என் மாமியார் மாமனார் அறைக்கு சென்றேன். இன்று நான் மறைந்திருந்து உண்மையை அறிய முயன்றேன். என் மாமனார் சங்கர் தன் மனைவி தேவியை மிகவும் நேசிக்கிறார். என் கணவர் அஜித் என் மீது அவரால் அன்பு காட்ட முடியவில்லை. அதனால் என் மாமனார் அவரை இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக மாற்றும் அந்த ரகசியத்தை என்ன சாப்பிடுகிறார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதை என் கணவருக்கும் கொடுக்க விரும்பினேன். அதை பார்ப்பதற்காக அன்று இரவு நான் அவர்கள் அறையில் மறைந்திருந்தேன். அன்று இரவு நான் பார்த்தது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. நான் மறைந்து இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து நான் எழுந்து அவர்கள் அருகில் சென்றேன். அவர்கள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் அறையில் இருப்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அடுத்த நாள் என் கணவர் அஜித்தும் வீட்டில் இல்லை. இப்போது நான் மீண்டும் என் மாமனார் அறையிலேயே இருக்க முடிவு செய்தேன். ஒருவேளை இந்த விஷயம் என் மாமியார் தேவிக்கு தெரிந்திருக்கலாம். அதனால் அவர் கோபத்துடன் என்னிடம், இன்று இரவு நீ எங்கள் அறைக்கு வந்தால் என்னால் உனக்கு கெட்டது நடக்கும் என்று கூறினார். இதை கேட்டு நான் கவலையடைந்தேன். அதே நேரத்தில் சங்கர் மாமா அங்கு வந்தார். நாங்கள் பேசி கொண்டிருப்பதை பார்த்து அவர் எங்கள் பக்கம் வந்து என்னை பார்த்தார். பிறகு நான் மெதுவாக, மாமியார் என்னை இரவு அறைக்கு வர வேண்டாம் என்று மறுக்கிறார் என்று சொன்னேன். இதை கேட்டு என் மாமனார் சங்கர் மிகவும் கோபமடைந்தார். கோபமான முகத்துடன் அவர் பக்கம் பார்த்து, மருமகளை மறுக்காதே, உனக்கு என் மீது எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கிறது. பிறகு ஏன் நீ அவளை மறுக்கிறாய்? நீ செய்ய முடியாததை அவளை செய்ய விடு என்றார். பிறகு அவர் சென்ற பிறகு என் மாமியார் தேவி, இன்று நீ எங்கள் அறைக்கு வந்தால் நான் உன் கணவரை உனக்கு எதிராக மாற்றிவிடுவேன் என்று சொன்னார். இதை கேட்டு நான் கவலையடைந்தேன். அவர் என் கணவரிடம் எனக்கு எதிராக ஏதாவது சொன்னால் அவர்கள் என் மீது கோபம் அடைவார்கள். இதையெல்லாம் சகிப்பது எனக்கு சாத்தியமற்றது. என் கணவர் அஜித் என் மீது சந்தேகப்படுகிறார் என்று எனக்கு தெரியும். அவர் மனதில் ஒரு விஷயம் வந்துவிட்டால் அதை நீக்குவது எளிதல்ல. பிறகு நான் முடிவு செய்தேன். நான் என் மாமியாரின் பேச்சை கேட்டேன். அவருடன் கலந்து பழகுவேன். அதனால் அவர் கோபப்பட மாட்டார். அவர் என் கணவரை எனக்கு எதிராக மாற்ற முயற்சிக்க மாட்டார். நான் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு உடனடியாக என் அறைக்கு சென்று தூங்கிவிட்டேன்.
நேற்று என் மாமனார் அறைக்கு சென்றதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் என் மாமியார் தேவியின் நடத்தை எனக்கு நினைவுக்கு வந்தபோது நான் அமைதியாகிவிட்டேன். அதே நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறந்தபோது எதிரே என் மாமனார் சங்கர் நின்று கொண்டிருந்தார். அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, நீ இன்று என் அறைக்கு வர வேண்டி இருந்தது, இதுவரை ஏன் வரவில்லை என்றார். அவருடைய பேச்சுக்கள் என்னை சிந்திக்க வைத்தன. நான் இன்று எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னேன். என் மாமனார் சிறிது நேரம் என்னை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். பிறகு, நீ ஏன் மறுக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றார். ஒருவேளை உன் மாமியாருக்கு பயந்துதான் இதையெல்லாம் சொல்கிறாய். கவலைப்படாதே, நான் அவளிடம் விலக்கிவிட்டேன். இப்போது நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றார். நான் அவர்கள் அறைக்கு சென்றபோது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் மாமியார் நேற்றை விட சீக்கிரமே களைத்து விட்டார். சிறிது நேரம் கழித்து அவர் மூச்சு வாங்க ஆரம்பித்து, இன்று எனக்கு உடம்பு சரியில்லை, இன்று என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தார். அதே நேரத்தில் சங்கர், உனக்கு என்ன பிரச்சனை? நாள் ஆக ஆக நீ எனக்கு மிக குறைவான நேரத்தையே கொடுக்கிறாய், சீக்கிரமே களைத்து விடுகிறாய். உடனே இங்கே வா. இப்போது நீ சும்மா உட்காரவில்லை என்றால் என்னால் உனக்கு கெட்டது நடக்கும் என்றார். பிறகு என் மாமியார் தேவியும் எங்களுடன் வந்து சேர்ந்தார். சிறிது நேரம் கழித்து என் மாமியார் ஒரு ஓரமாக சென்று, இப்போது என் வேலை முடிந்தது, இப்போது என்னிடம் சக்தி இல்லை என்றார். நீண்ட நேரம் கழித்து நான் களைத்த போது என் மாமனார் சங்கர் என்னிடம், நீ மிகவும் களைத்து விட்டாய், இப்போது நாம் இந்த வேலையை நிறுத்திவிட்டு நாளை விடுமுறை எடுப்போம் என்று சொன்னார். இதை கேட்டபோது நாளை இரவு வேலை செய்ய முடியாமல் போய்விடுமே என்று நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் யோசித்து கொண்டிருந்த போது கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது என் மாமனார் சங்கர் வெளியே நின்று கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து, இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொன்னார். அவர், சரி, இன்றும் வேலை செய்வோம், அறைக்கு வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றார். நான் அவர் அறைக்கு சென்றேன். பிறகு நாங்கள் மூவரும் கடந்த 2 நாட்களாக செய்த வேலையை மீண்டும் செய்ய ஆரம்பித்தோம். இப்போது என் மனம் நான் இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று சொல்லியது. அடுத்த நாள் என் கணவர் அஜித்தும் வீட்டிற்கு திரும்பி வந்தார். என் கணவர் வந்தவுடன் அவர் தன்னுடைய வேலையையும் எங்கள் காதல் கதைகளையும் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். நான் இல்லாமல் அவர் எவ்வளவு சங்கடமாக இருந்தார், நான் எவ்வளவு விஷயங்களை தவறவிட்டேன் என்றும் கூறினார். அவருடைய பேச்சால் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனெனில் கடைசியில் அவர் என்னுடைய குறையை உணர்ந்தார். பிறகு நான் நிம்மதியாக தூங்கிவிட்டேன். இப்போது நான் தினமும் என் கணவர் அஜித் தூங்கிய பிறகு என் மாமியார் மாமனார் அறைக்கு செல்வேன். ஒரு இரவு நான் மாமியார் மாமனார் அறையிலிருந்து என் அறைக்கு திரும்பி வந்தபோது என் கணவர் அஜித் மிகவும் கோபமாக இருந்தார். அவர் என்னிடம், இரவில் அறையிலிருந்து வெளியே போக வேண்டாம் என்று நான் உன்னிடம் சொன்னேன், ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. இப்போது உண்மையை சொல், நீ எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். நான் அவர் அருகில் அமர்ந்து, நான் உங்களுடைய அம்மா தேவி அறைக்கு சென்றேன் என்று சொன்னேன். இதை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு நேரம் நீ என் அம்மா அறையில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? அவர் சந்தேகத்துடன் பார்த்தார். எனக்கு அவரிடம் வேலை இருந்தது, அதனால் நான் சென்றேன் என்று சொன்னேன். அதன் பிறகு அவர் அமைதியாக இருந்தார், வேறு எதுவும் சொல்லவில்லை. 2வது அல்லது 3வது நாள் நான் என் மாமியார் தேவி அறைக்கு செல்ல ஆரம்பித்தேன். இந்த முறையும் என் கணவர் தூங்கவில்லை. என் கணவர் அஜித் என்னை பார்த்து, நீ அம்மாவிடம் என்ன வேலை செய்வதற்காக போகிறாய் என்று கேட்க ஆரம்பித்தார். நான் எதுவும் சொல்லாமல் செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் என் கணவர் என்னை இழுத்து கட்டிலில் தள்ளிவிட்டு கோபமாக பேசினார். அவரை நான் அவ்வளவு கோபமாக பார்த்து பயந்து போய் அவரிடம் சொல்ல போக இருந்தேன். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. என் கணவர் அஜித் சென்று கதவை திறந்தார். எதிரே சங்கர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு என் கணவரிடம் ஏதோ வேலை இருந்தது, அதனால் அவர் தன் மகனுடன் சென்று விட்டார். நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு அமைதியாகிவிட்டேன். பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஒரு இரவு நான் மாமியார் மாமனார் அறைக்கு சென்றபோது ஒருவேளை என் கணவர் தூங்காமல் இருந்திருக்கலாம். அவர் என்னை தேடி என் மாமா அறைக்கு வந்துவிட்டார். எதிரே நாங்கள் இப்படி செய்து கொண்டிருப்பதை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் எங்களை பார்த்தபோது அவர் வாயிலிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது. என்ன நடக்கிறது? தேவி தன் மற்றொரு காலை தரையில் வைத்து சோஃபாவில் அமர்ந்து, உன் அப்பா எப்போது இருந்தோ இந்த பூஜை செய்து வருகிறார் என்று சொன்னார். ஒரு காலில் நின்று இப்படி பூஜை செய்வதால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி ஒற்றை காலில் நின்று பூஜை செய்தால் மனிதன் தான் விரும்பிய அனைத்தையும் பெறுகிறான் என்று அவர் சொல்கிறார். நான் சீக்கிரமே கலைத்து விடுகிறேன். ஆனால் உன் மனைவியும் அப்பாவும் நீண்ட நேரம் இந்த பூஜையை செய்கிறார்கள்.
இவர்கள் இருவருக்கும் ஏன் சோர்வு வருவதில்லை என்று தெரியவில்லை. இதை கேட்டு என் கணவர் அஜித் என்னை பார்த்து சிரித்து கொண்டே, என் மனைவி மிகவும் நல்லவள், அவள் ஒருபோதும் களைப்படைவதில்லை என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இதை கேட்டு நான் வெட்கப்பட்டேன். ஆனால் பிறகு என் கணவர் எல்லோரையும் சமாதானப்படுத்தினார். இது போன்ற மூட நம்பிக்கைகள் வைத்திருப்பது சரியல்ல. உண்மையான மனதுடன் கடவுளை வணங்கினால் எல்லாம் சரியாகிவிடும், நினைத்தது கிடைக்கும் என்று கூறினார். நிறைய சமாதானப்படுத்திய பிறகு என் மாமனார் மாமியார் என் கணவரின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு ஒரு சாதாரண மனிதர்களைப் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்போது அவர்கள் காலையில் குளித்துவிட்டு கடவுளை தியானிக்க ஆரம்பித்தார்கள். நாங்களும் எங்களை திருத்தி கொண்டு நன்றாக வாழ ஆரம்பித்தோம். நண்பர்களே, மூட நம்பிக்கைகளை விட்டுவிட்டு முழு மனதுடன் கடவுளை நம்பினால் நினைத்தது நடக்கும் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.